எஸ்பிஎன் சித்தா கிளினிக்கின் நான் டாக்டர் சாரதா தேவி. நம்ம லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் இருக்காது. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சில கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த கஷ்டத்தில் ஓவர் கம் பண்ணி வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், எதனால இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயத்த நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் அங்கே ஒன்று நடக்கும். அதனால தான் நமக்கு என்னடா நம்ம இப்படி நினச்சோம் வேற ஒன்று நடக்குது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம ஒரு வேலைக்கு போயிருப்போம், அந்த வேலையில் ஏதாவது நம்ம பண்ணியிருப்போம், அதனால ஒரு ஸ்ட்ரெஸ். இதுவும் நம்ம நல்லா ஒர்க் பண்ணாலும் இப்படி சொல்கிறாங்களே அது ஒரு ஸ்ட்ரெஸ். இப்படி எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற அந்த வார்த்தை அப்படியே நம்ம சொல்லி சொல்லி பழக்கத்தில் கொண்டு வந்திருக்கோம், டிப்ரெஷன்லேயே போயிட்டுருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது நம்ம பாடியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கே தெரியாமல் பலவீனமாயிட்டு இருக்கு. அதாவது 5 ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், நுரையீரல், இதயம், இந்த 5 உறுப்புகளுமே ரொம்பவே பலவீனமாயிட்டே வருது. இந்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் சொல்லக்கூடிய இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எப்படின்னா, ரொம்ப கழுத்து பின்னாடி தோள்பட்டையில் ரொம்ப வலி அதிகமாக இருக்குது, தசை இறுக்கம் பிடிச்ச மாதிரி இருக்கிறது, கை நடுக்கம் வர்றது, ஒரு மாதிரி படபடப்பு இருக்கிறது, முழுமையான செரிமானம் இல்லாமல் இருக்கிறது, ஆழ்ந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இந்த ஜாயிண்ட்லாம் சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே வலி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம அதுலேருந்து வெளியில் வந்தே ஆகணும் அப்படின்னா, அப்படி வந்தால் மட்டும்தான் நம்மளோட ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம பாதுகாக்க முடியும். இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால நம்ம உடம்புல ஏகப்பட்ட பாதிப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு கிளாஸ் வாட்டரை, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களா, ஒரு அமைதியாக கண்ணை மூடி ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இதுக்குன்னு சொல்லி நீங்கள் அதுக்கு சொல்யூஷனை தேட ஆரம்பிச்சிங்கனாலே உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பாதி போயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா கண்ணை மூடி உட்காந்துட்டு தண்ணி நல்லா குடிக்கிறது, நல்லா டீப் ப்ரீத், இன்ஹேல் அவுட்ஹேல், இது நம்ம பண்ணலாம். அந்த ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு நல்லா தண்ணியில் நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா குளிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆகிடும். நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடும், நம்ம பாடி ரிலாக்ஸ்ட் ஆகும் பாத் எடுத்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரிலாக்ஸ்டான மியூசிக்கோ இல்லை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது ஒர்க், அதை ஸ்ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு இதுக்கான சொல்யூஷனை தானே நம்ம தேடணும். ப்ராப்ளத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை நம்ம பார்க்க போகணும். அப்போ அந்த சொல்யூஷனை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போகவே கூடாது. ரொம்ப ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இல்லாமல் அதை விட்டுட்டு அதுலேருந்து வெளியில் எந்த விதமான அடிக்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருந்தோம் அப்படின்னாலே போதுமானது. நம்ம ஓவராக எந்த விஷயத்தை பற்றியும் திங்க் பண்ணவே தேவையில்லை, எல்லாமே நல்லதாக நடக்குன்ற ஒரே ஒரு சிந்தனை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாமே சரியான நேரத்தில் சரியான இடத்துல நமக்கு தேவையானது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். சரி, இன்னும் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நல்ல மியூசிக் கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வேலையை என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் நல்லாவே பண்ணலாம். நிறைய ஒர்க் பண்ணலாம், படிக்கலாம். அதில் உங்களுக்கு எதெல்லாம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற உங்களுக்கு பிடிச்சமான எல்லா ஒர்க்கும் நீங்கள் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வந்துடலாம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக, நம்ம செல்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக, நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒன்றை தூக்கி போட்டாலே போதும். அனைவரும் ஆரோக்கியமாக வாழ உங்களால் முடிஞ்ச மல்டி டாஸ்க், உங்களால் எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி, யோகா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இந்த மாதிரி எல்லாம் நிறைய உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வரத்துக்கு அதெல்லாம் பண்ணிவிட்டு, நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். அந்த வார்த்தையை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்ல அது உங்களோட கார்டிசால் லெவலை ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர குறைக்காது. அதனால் இந்த வார்த்தையை, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் உங்களுக்கு ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்ல உங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே புத்துணர்ச்சியாக இருக்கும். நம்மளும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். அதனால் இந்த வார்த்தைகள் அப்படின்றது நெகட்டிவான எந்த திங்கிங்கும் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி,
இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருக்கலாம். ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்மளோட உடல் உறுப்புகள் ஹாப்பியாக இருக்கும், நம்ம உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கும். எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு எந்த விதமான நோய்களும் நமக்கு தொற்றாமல் இருக்கும், நல்ல சிந்தனைகள் இருக்கும், நிறைய கவனம் வந்து சிதறாமல் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் இந்த வார்த்தைகளை மட்டும் கவனமாக நம்ம யோசித்து நம்ம ரிலாக்ஸ்டாக நம்ம இருந்தோம் அப்படின்னாலே போதுமானது நம்ம ஆரோக்கியத்துக்கு. மீண்டும் பல பயனுள்ள தகவல்களுடன் சந்திப்போம். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன்.